அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எபிசோடோட 3வது ப்ரோமோ போட்டிருக்கான். இந்த 3வது ப்ரோமோ காலையிலே நடந்துருச்சு. ஏன் இதை இவ்வளோ லேட்டாக பேசுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்ல நிறைய குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு. பொதுவாக பார்க்குற மக்களுக்கு இன்னார் பண்ணது சரி, இன்னார் பண்ணது தப்பு, இன்னார் பண்ணது சரி, இவர் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ராயனா ராணவா அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கு. ராயன் பண்ணது கரெக்டா, ராணவ் பண்ணது கரெக்டா அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம மறந்துட்டோம். அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன். அது அடுத்த வீடியோல பேசுவோம். சோ இது இவ்வளவு நேரமா நான் பார்த்துட்டு இருந்தேன், யார் யாரு எங்க எங்க என்னென்ன பேசுறாங்கன்றத பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் கிளியரா பார்த்தாதான் உங்ககிட்ட நான் கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்றதுனால இப்போ இந்த 3வது ப்ரோமோ நம்ம பார்ப்போம். இது லேட்டாக தான் வருது, சரிங்களா? நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். 3வது ப்ரோமோல நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த வாரத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தீபக். அவர் கேப்டன் ஆனதுல இருந்து அவர் அந்த கிச்சன் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டோர் ரூமுக்கு ஒரு இன்சார்ஜ், கிச்சனுக்கு ஒரு இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி அவர் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த அதே சிஸ்டமை ஃபாலோ பண்றாங்க. ஸோ இது மற்றவங்களுக்கு பிடிக்கல. என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, நீங்க கிச்சனுக்குள்ள ஏதாச்சும் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை அங்க இருக்கக்கூடிய இன்சார்ஜ் கிட்ட சொல்லிருங்க, பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்றத சொல்றாரு. இதை மற்றவங்க எல்லாரும், மஞ்சரியா இருக்கட்டும், ஆனந்தியா இருக்கட்டும், இவங்க பவித்ரா, அப்புறம் சாச்சனா, இவங்க யாருக்குமே இது பிடிக்கல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டாங்க, இப்போதான் நம்மளை ஃப்ரீடமா விட்டுட்டாங்களே, மறுபடியும் இந்த ரூல்ஸை போட்டாங்க அப்படின்னா எனக்கு என்னமோ அப்போ இருந்த மாதிரியே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடமை என்னால் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணவே முடியல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க. இவங்களுடைய கிளாரிஃபிகேஷனுக்கு நம்ம ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஆண்கள் அணி பெண்கள் அணின்றதை பிரித்து 2 பேரும் ஒன்றா தான் சேர்த்துருக்காங்களே தவிர்த்து, இந்த ஃப்ரீடம் கிச்சனுக்கு நீங்கள் போகலாம், ஸ்டோர் ரூம்லேருந்து நீங்கள் எடுக்கலாம், எதனா கிராசரி உங்களுக்கு தேவையான நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் அப்படிலாம் கிடையாது. அது ரூல்ஸும் கிடையாது. சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ் கிடையாது. அதே மாதிரி சாப்பிடலாம் அப்படின்றது ஃப்ரீடமும் கிடையாது. இது பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்குமே சொந்தமான பொருள். ஸோ அது ஒருத்தர் எடுத்து சாப்பிட்றாங்க, அது நமக்கு தெரியல, நம்மளோட கன்சர்னுக்கு அது வரல அப்படின்னும் போது ஷார்டேஜ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு கேப்டன் மேலேயோ இல்லை அங்க இருக்கக்கூடிய கிச்சன் இன்சார்ஜ் மேலேயோ ஒரு குற்றச்சாட்டா வரும். நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்க தான் அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும், நீங்க அதை பார்க்க தவறிட்டீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரும். இது அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தீபக் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆப்வியஸா தீபக் அவர்கள் ரூட் தான், அதை நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. பட் அவருடைய இன்டென்ஷன் தப்பு கிடையாது. அவர் அங்க ஒரு இன்சார்ஜை போட்டதுக்கான இன்டென்ஷன் தப்பு கிடையாது. இதை கொஸ்டின் பண்றாங்க, நேத்துல இருந்து கொஸ்டின் பண்றாங்க. ஆனந்தி பண்றாங்க, பவித்ரா பண்றாங்க, சாச்சனா பண்றாங்க. சாச்சனா பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா மனசுக்குள்ள ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நேத்துல இருந்து தீபக்கை ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பொண்ணு சீண்டிக்கிட்டே இருக்கு. ஒரு மைக்க சரியா அந்த பொண்ணு போடல, நேத்து நடந்துச்சு. அதுக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு, சாச்சனா உங்க மைக்க ஒழுங்கா போடுங்க அப்படின்றத சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல தீபக் இருக்காரு, சாச்சனா கூடவே முத்துக்குமரன் இருக்காரு. முத்துக்குமரனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு தீபக். ஏன்னா அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு லூஸ் மாதிரி சிரிக்கிறத பார்த்த தீபக் ஏமா சிரிக்கிறீங்க, உங்களுக்காக ஒருத்தர் பனிஷ்மெண்ட் பண்றாரு, நீங்க எப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு, சிரிக்காதீங்க அப்படின்றத சொன்னார். உடனே இந்த பொண்ணுக்கு இது பெரிய இது இல்ல, அந்த பொண்ணுக்கு உடனே பொத்துக்கிட்டு வந்துருச்சு, நான் சிரிக்க கூடாதா, இல்ல நீங்க எனக்கு சிரிப்பு வந்தா நான் சிரிக்க கூடாதா. அவர் வாயில இருந்து வார்த்தையை புடுங்குது, அவர் சிரிக்க கூடாதுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு வார்த்தையை புடுங்குது. அவர் ரொம்ப கிளவரா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நீ எப்படி வேணா சிரி, ஆனா ஒருத்தர் பனிஷ்மெண்ட் பண்ண போகும்போது அந்த இடத்துல நீ சிரிக்காதமா, அது நீ பார்த்துக்கோ, உன்னை நான் சிரிக்க வேணான்னு சொல்ல, நீ சிரிக்கிறதா சிரி. அவர் என்ன சொல்லிட்டாரு கிளவரா, உன் இஷ்டம், சிரிக்கிறியா சிரிச்சுக்கோ, மக்கள் பார்க்குறாங்க, அவங்க டிசைட் பண்ணுவாங்க, அந்த ஒரு இதில் அவர் சொல்லிட்டாருன்னு. ஸோ கிடைக்கிற கேப்பில் தான் தீபக் அவர்களை இந்த பொண்ணு என்ன பேசுனா, பின்னாடி ஒரு மாதிரி மரியாதையே இல்லைங்க. அவர் வயசு கிட்டத்தட்ட இந்த பொண்ணோட டபுள் மடங்கு வயசுங்க, 45 வயசு ஆகுது. அவரை கூட தீபக்குன்னு தான் கூப்பிடுது இந்த பொண்ணு. இன்னைக்கு ராயன் பேர் சொல்லி கூப்பிடுது. ஒருத்தர் கூட அந்த பொண்ணுகிட்ட சொல்ல மாட்டாங்க, மரியாதையா பேசு, அண்ணான்னு பேசு, அக்கான்னு பேசுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, அவ்வளவு ஒருத்தர் இல்லை அந்த பொண்ணு அப்படின்றத நினைக்கிறாங்க. நீ பேசுறியா பேசு, வெளியில மக்கள் பார்க்குறாங்க பேசு அப்படின்றதுனால அமைதியா இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு அதே ஓவரா அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு, ஒண்ணு விஜய் சேதுபதியோடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்ற ஒரு கூடுதல் ஒரு
ஓவர் கான்ஃபிடென்ட் அந்த பொண்ணு மனசுக்குள்ள இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா காலையில் இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொண்டு வருது. அவர் வந்து நாங்கள் பேசுறதே கேட்க மாட்டாரு, ரொம்ப டிஃபென்சிவாக இருக்காரு. பேசும்போது அந்த இடத்துல கட் பண்ணுறாரு, கட் பண்ணி டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடுறாரு. நம்ம சொல்றதே கேட்க மாட்டாருன்னா அப்புறம் என்ன அவர் கேப்டன். அதனால இந்த வாரம் வந்து கேப்டனுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு ரோஸ் கொடுத்துருக்காங்க. அவருடைய கேப்டன்ஷிப் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் ரோஸை கட் பண்ணலாம். எல்லா ரோஸையும் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கேப்டன் பதவி பறிப்போகும். வாண்டடாக போய் காலையில் அந்த பொண்ணு வந்து ஒரு ரோஸை கட் பண்ண போகுது. எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை. அவர் கேப்டனா அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்றாரு. ஸோ அதை வந்து நீங்க ஒரு குறையா வச்சு இது பண்ண முடியாது. சரி, இப்ப தீபக் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தற்கூரி கிட்ட ஒரு கேள்வி, தீபக் இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு இவ்வளவு எரிச்சலா இருக்கே, நீங்க யாருக்கும் தெரியாம யார் கண்ணுக்கும் வந்து பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடுராத்திரியில எல்லாருடைய கிராசரியும் எடுத்துட்டு போய் நீங்க சாப்பிட்டீங்களே பிரியாணி செஞ்சு, அந்த மாதிரி நீங்க சில்ற வேலையை, கேவலமான வேலையை நீங்க பண்ணதுனால தான் இப்ப இவர் வந்து கிச்சனுக்கு ஒரு இன்சார்ஜ், ஸ்டோர் ரூமுக்கு ஒரு இன்சார்ஜ், ப்ரொவிஷனுக்கு ஒரு இன்சார்ஜ்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. நாளைக்கு அதை வச்சு நம்ம மேல யாரும் குறை சொல்லிடக்கூடாது, சாப்பாடு இல்லை. பட் அருண் வந்து ஒரு விஷயம் பண்றாரு இல்லையா, ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் போதும் அப்படின்னு சொன்னா அதை விடாம இல்ல 4 சப்பாத்தி உங்களுக்கு தான், அதை நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. அது தப்பு இல்ல. நான் என்ன கேட்கிறேன், இப்ப தீபக் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காருன்னு உங்களுக்கு இவ்வளவு எரியுது, திருட்டு பிரியாணி சாப்பிடும் போது எங்க போச்சு உங்களுக்கு இந்த புத்தி? ஆனந்திக்கா இருக்கட்டும், சாச்சனாவுக்கா இருக்கட்டும், பவித்ராவுக்கு இது தெரியுமா தெரியாதா? அன்சிதாவுக்கு இது தெரியுமா தெரியாதா? சாப்பிட்டீங்கல்ல, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரியல இல்லை. ஸோ அது மாதிரி யாரும் வந்து சில்லற வேலையை பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த மனுஷன் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவருடைய கேப்டன்சியில் அவர் ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அடுத்த வாரம் வந்து யாருன்னா வந்தீங்கன்னா மாற்றி அமைச்சிட்டு போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஏதாச்சும் ப்ரொவிஷன் குறையுது அப்படின்னா யாரை கேட்பீங்க? கேப்டனை சாட்டி விட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு வந்து சரியா நிர்வாகம் பண்ண தெரியல அப்படின்ற வார்த்தையை சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நிச்சயமா சொல்லுவாங்க. சாட்சனா முதல்ல கொஞ்சம் நம்ம வயசுல நம்மளோட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும். தீபக் கிளியரா சொல்றாப்புல, அவங்க வந்து ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அது நமக்கு பாதிப்பு இல்லை, அவங்களுக்கு தான் பாதிப்பு. கரெக்ட் கரெக்ட். அருண் வந்து கேட்கிறாரு கேள்வி, அவங்களுக்கு வந்து தெரில, ஒண்ணுமே தெரில, மொக்க பண்ணிட்டாங்க. சாட்சனா உட்கார வச்சு நீ பூவை கட் பண்ணு, உன்னை நாங்கள் உட்கார வச்சு மொக்க பண்ணோன்னு சொல்லி மொக்க பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு சபை என்னென்னமோ சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு சபை நாகரிகம் தெரியல, அந்த பொண்ணுக்கு புரிதல் இல்லை. புரிதல் இல்லைன்னு சொன்ன உடனே கத்த ஆரம்பிச்சிருச்சு. புரிதல் இல்லைன்னா சொல்லாதீங்க கேப்டன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து அருண் எந்த கத்துறாப்புல. ஆமாம், புரிதல் இல்லை தான். ஸோ சாட்சனா போன வாரம் மஞ்சரி கிட்ட என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த வாரம் தீபக் கிட்ட பண்ணுறாங்க. போன வாரம் எல்லாரும் தடுத்தாங்க, இந்த பொண்ணு நிப்பாட்டிருச்சு. இந்த வாரம் எல்லாரும் தடுத்தும் கூட எனக்கு வந்து இல்லை, எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்க, எனக்கு இதில் உடன்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் கட் பண்ணுது. ஏன் ஆனந்த் இப்போ சொம்படிக்கிறாங்க சாட்சனா பண்ணது சரின்னு? திருட்டு பிரியாணி சாப்பிட்டதுல அவங்களும் ஒரு ஆள். ஏன் அன்சிதா சப்போர்ட் பண்றாங்க? அவங்களும் ஒரு ஆள். இப்படி ஒவ்வொருத்தரா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் பண்றாங்கன்னா அவங்களும் ஒரு ஆளுங்க அதுல. ஸோ ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும்போது அவர் கேப்டனாக இருக்கிறதுனால ஒரு ரூல்ஸ் போடுறாரு. தீபக் ரூட்னஸ் இருக்குன்றது வேற. ஆனால் நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான், இந்த ஒரு மெத்தட் ஒன்று போட்டிருக்காரு இல்லையா, இதுக்கு இவங்க இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்தில் அவருடைய இன்டென்ஷன் கரெக்டான இன்டென்ஷன், அந்த இன்டென்ஷன் தப்பு கிடையாது. அதுக்காக நம்ம வந்து அவரை தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நல்லா தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. எந்த விதமான டாக்ஸிக் அது இதுன்னு எதுக்குள்ளேயும் போயிட்டு விழாமல் எல்லாருக்கூடயும் பேசுகிறாரு, எல்லா இடத்துலையும் உட்கார்றாரு. முன்னாடியை விட தீபக் கிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ எல்லா இடத்துலையும் அவர் வந்து பேசுறதை கேட்குறாரு, அவரும் பேசுறாரு. எப்பயுமே அவர் ட்ரை பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, எதனா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை பேச ஆரம்பிச்சு ஒரு 4-5 பிரச்சனையை உள்ள கொண்டு வராங்க. அதனால அதை கட் பண்றதுக்கு தான் அவர் என்ன பண்றாரு, பாதியிலே கட் பண்ணி இந்த விஷயம் அதை மட்டும் பேசுங்க, டைவர்ட் ஆகாதீங்க, வேற விஷயத்துக்கு போகாதீங்கன்றத அவர் சொல்றாரு. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி உங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை தான் தீபக் சொல்றாரு. உங்க அப்பா சொல்லும் போது வந்து உனக்கு தப்பா படல, தீபக் சொன்னா உனக்கு வந்து அது தப்பா படுதா? என்னமா சாச்சனா? ஒரு எல்லை மீறி இந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுது, இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அவர் சொல்றாரு இந்த மாதிரி நீ வந்து கட் பண்றது ஓகே, இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கான்சிக்வன்ஸ். தீபக் என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து புரிதல் இல்லாம பண்றாங்க, அதுக்கான விளைவுகளை அவங்க தான் சந்திப்பாங்க அப்படின்றத அவர் சொல்லும்போது இந்த பொண்ணு என்ன சொல்றான், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா விஜய் சேதுபதி இருக்கிற திமிர் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இந்த வாரம் நாங்களும் பார்த்துட்டோம், உன்னை பார்த்துட்டோம், நல்லா பதம் பார்த்துட்டோம், நீ வெளியில வரப்போறல, வெளியில வந்த பிறகு இன்னும் பதம் பார்ப்போம், பார்த்துக்கிட்டே டாப் 5 கண்டஸ்டன்ட் தான் நினைச்சிட்டு இருக்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத நீ எல்லாம் இந்த வீட்டில் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? ஸோ தீபக்குடைய கேப்டன்ஷிப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும் இவங்க கிட்ட. ஏன்னா
திருட்டு வேலை பண்ணீங்கல்ல, உங்ககிட்டலாம் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கிறது தப்பே கிடையாது. அந்த திருட்டு பிரியாணி மேட்ரு மட்டும் முத்துக்குமரனுக்கோ இல்லை தீபக்குக்கோ இல்லை ஜாக்லினுக்கோ தெரிஞ்சா வேற மாதிரி பிரச்சனை நடக்கும். இங்கே இன்னும் தெரியல, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய ஆள் அதை சொல்லலை. ஏன் சொல்ல மாட்டாங்க? இன்வால்வ் ஆகிருக்கிறது அவங்க பொண்ணு, சொல்ல மாட்டாங்க. ஸோ சாச்சனாவுடைய இந்த பிஹேவியரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ தரமான வீடியோ வரும், அதற்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது நான் அரவிந்தன்.